என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். ஜெய்பீம். நுங்கை இளைய பாபு, அமைப்பாளர் அம்பேத்கர் மக்கள் கழகம். பஞ்சமன் யூடியூப் சேனலுக்கு என்னை பேட்டி அளிக்க அழைத்த பஞ்சமன் யூடியூப் சேனலின் நிர்வாக இயக்குனர் அருமையன் பொன் ராஜேந்திரன் அவர்களுக்கு எமது கழகத்தின் சார்பாக நன்றியினும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த சந்திப்பு எதுக்கென்றால் ஒரு சில தினங்களுக்கு முன்பு, அதாவது வெளிச்சத்திற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தி, வெளிச்சத்துக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு அந்த செய்தி தான். ஆனால் அந்த செய்தியை பற்றி நாங்கள் பல ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்க மட்டுமல்ல, அரசாங்கத்துக்கும் அழுத்தம் கொடுப்பதும், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதும், நாங்கள் நடத்துகின்ற கூட்டங்களை தொடர்ந்து அதை பற்றி பேசுவதும் என்று செய்துதான் கொண்டிருக்கின்றோம். அது என்ன பிரச்சனை என்றால், SCP என்று கூறுவார்கள், ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான். மத்திய அரசாங்கத்தால் 1970 உருவாக்கப்பட்ட SCP சொல்லுவாங்க. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், இந்த மக்களுடைய சமூக பொருளாதார கல்வி முன்னேற்றத்துக்காக ஒதுக்கப்படுகின்ற ஒரு நிதி. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பேர் மாற்றம், ஒவ்வொருத்தர் ஒரு மாநிலத்துக்கு பேர் மாறுறது. அந்த திட்டத்தின் மூலமாக ஒதுக்கப்படுகிற நிதியை அந்த மாநில அரசாங்கம் அந்த குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு கல்வி, பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டுக்காக பயன்படுத்தணும் சொல்லி ஒரு தொகையை ஒதுக்குறாங்க. இந்த தொகையை பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கோடி அந்த லெவலில் தான் இருக்கும். 10,000 கோடி இருக்கும், 5000 கோடி ஒரு லெவலில் அந்த ஃபண்டு ஒவ்வொரு ஆண்டில் இருக்கும். 100%, அதாவது 100% கிராண்ட் எய்டோட ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் சொல்லுவாங்க. அந்த திட்டத்தின் மூலமாக மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க இவங்களுக்கு. அந்த ஃபண்டை மாநில அரசாங்கம் எப்படி பயன்படுத்துது, மற்ற மாநிலங்களை பற்றி பேசுறதை விட நாம் வாழ்கின்ற மாநிலம் தமிழ்நாடு பற்றி தான் இங்க பேசுவோம். இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த முதல்வர்கள், அதாவது திமுக, அதிமுக யாராக இருந்தாலும் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும், இந்த நிதியை பொறுத்த வரைக்கும் சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. ஏற்கனவே இந்த ஃபண்டை, இதுக்கு இருந்த முன்னாள் முதல்வர் இந்த தொகையை, இந்த நிதியை வேற திட்டங்களுக்கு பயன்படுத்தினார் என்பது அனைவருக்கும் தெரியும். சமத்துவபூர்வம் கட்டுறதுக்கு இந்த தொகையை எடுத்து பயன்படுத்தி கட்டினாரு. கேட்டா அங்க தலித்துகள் வாழலையா? ரோடுகள் போட்டாரு, ஏன் அங்க தலித்துகள் நடக்கலையா? அப்புறம் சென்னை மாநகரத்துல மேம்பாலங்கள், ஃபிளைஓவர்ஸ் கட்டினாங்க, ஏன் அதுல தலித்துகள் நடந்து போலையான்னு சொல்லி ஒரு மாதிரியா கேள்வி கேட்டாரு. பூட்டா சிங், நேஷனல் ஷெட்யூல் காஸ்ட் கமிஷனோட சேர்மனி, தமிழ்நாட்டுக்கு இங்க சென்னைக்கு வரும்போது கூட அவர் அதே பதில் தான் சொன்னாரு. யாருன்னு முன்னாள் முதல்வர் திமுகவின் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவருக்கு பதிவு செய்தாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது சரி இதே தான். அவங்க ஓரளவுக்கு மேற்பார்வை பார்ப்பாங்க. ஏன்னா இந்த சமூக மக்கள், அதிமுக ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னா இந்த சமூக மக்களோட வாக்கு வங்கி தான் பெரும்பான்மை இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த எடப்பாடி நம்ம கேட்க போனா அவர் ஆட்சியில பாத்தீங்கன்னா இப்படி இல்லாம அப்படி இல்லாம இப்படியே ஒரு போயிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு நடைபெறுகின்ற இந்த சமூக நீதி ஆட்சின்னு சொல்றாங்களா, திராவிட மாடல் சொல்றாங்களா, இவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்தா, அதாவது அவங்க நம்ம ஒரு கேள்வி கேட்கறோம்னு வச்சுங்களேன், திமுகவை எதிர்த்து பேசணும்னால இங்க RSS BJP ஒரு விஷயம் வருது. அதாவது எனக்கு பிரச்சனை, எனக்கு வயிறு வலிக்குது, அப்போ அந்த வயிறு வலிக்க மாத்திரை அவங்க தான் கொடுக்குறாங்க, சரியாக சொன்னா நான் அவங்க தான் திட்ட முடியும், மருத்துவ நான் திட்ட முடியும். ஆனா இங்க நான் என் பிரச்சனை வருது, நான் தாக்கப்படுறேன், நான் கொல்லப்படுறேன், என் சகோதரிகள் பாலியல் வன்புறுத்தப்படுறாங்க, அப்ப நான் எதிர்த்து திமுகவை நான் பேசினா அவன் RSS BJPன்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி வச்சு அழகான திட்டத்தை வெற்றிகரமாக திராவிட கட்சி செயல்படுத்திட்டு வராங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த SCP ஃபண்ட் நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி இந்த சந்திப்பு அதுக்கான சந்திப்பு தான். சமீபத்தில் ஒரு 11,000 ஒரு அமௌண்ட் சொல்றாங்க, ஒரு 17,000 ஒரு கோடின்னு சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 11,969 கோடி செலவிடப்பட்டுள்ளது. ஒரு 5,318 கோடி திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது என்னன்னா, கொடுத்த தொகையில 11,969 கோடி செலவு செஞ்சிருக்காங்க, 5,318 கோடி திருப்பி அமைச்சிருக்காங்க. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீங்க இந்த கேள்வி இல்ல, தமிழக முதல்வரா கேள்வி கேட்கிறோம், திமுக தலைவராக நான் கேள்வி கேட்கல. நல்லா கேட்க, நாங்க திமுக தலைவரா அவர்கிட்ட நான் கேள்வி கேட்கல. நீங்க திமுக தலைவரா பதில் சொன்ன என்ன சொல்லுவீங்க, இது திராவிடன் மாடல் ஆட்சி, பெரியாரோட ஆட்சி, சமூக நீதி மண்ணு, அதனால இதுல எல்லாருக்கும் எல்லாம் நாங்க பண்றோம், அதாவது எல்லாருக்கும் எல்லாம் பண்றோம், அனைத்து சமூக மக்களை நாங்க சமூக நீதியோட வாழ வைக்கிறோம். திமுக தலைவரை கேட்டா அப்படி சொல்லுவாங்க, திராவிட மாடல் ஆட்சி, பெரியாரோடது, அண்ணாவோடது, கலைஞரோடது, அப்படி இப்படி இந்த பிலாசபி எல்லாம் பேசி, சர்வதேச அரசியல பேசி, அப்படியே சமூக நீதிக்கு இவங்க தான் அடையாளன்ற பேர் எல்லாம் பேசி ஒரு பதில் சொல்லி முடிச்சிருவாங்க. அதுக்கு இருக்கிற அந்த 44 அடிமைகள், சாரி 44 சொல்ல மாட்டேன்,
40 சில்லற அடிகள் கை தட்டுவாங்க. அதுக்கப்புறம் கூட்டணிகள் அவங்களாம் சொல்லுவாங்க. நான் அவரை திமுக தலைவர் பதில் கேட்கல. தமிழகத்தோட முதல்வராக கேள்வி கேட்க. 2வது வந்து ஹை லெவல் கமிட்டி மானிட்டரிங் கமிட்டி ஃபார் விஜிலன்ஸ் ஆஃப் SC ST கமிட்டியோட சேர்மனும் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு பதில் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா 11,969 கோடி எதுக்காக நீங்க செலவு பண்ணீங்க, என்ன திட்டத்துக்காக செயல் பண்ணீங்க, இந்த சமூக மக்களோட பொருளாதார சமூக கல்வி மேம்பாட்டுக்கு எந்தெந்த துறையில செலவு பண்ணீங்க, எங்க ஸ்கூல் கட்டிங்க, எங்க ஸ்கூலை ரிப்பேர் பண்ணீங்க, எங்க பொருளாதார விவசாயத்துக்கு லோன் கொடுத்தீங்களா, இல்ல வண்டி வாங்குறதுக்கு லோன் கொடுத்தீங்களா, இல்ல தொழில் படுறதுக்கு லோன் கொடுத்தீங்களா, இந்த பக்கம் அவங்க சமூக முன்னேற்றத்துக்கு கலாச்சார மையங்கள் திருமண மண்டபங்கள் இது போல என்ன கட்டியிருக்கீங்களா, இதுக்கான அறிக்கை தமிழ்நாடு முதலமைச்சராக பதில் தரணும். திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராக இல்லாம தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இது உங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும். ஏன்னா அப்படி கொடுத்தா அப்படி பேசினாதான் அவருக்கு அறிக்கை கொடுக்க முடியும். இந்த திட்டத்துக்கு ஒரு அமௌண்ட் வந்தது, நான் இதுக்கு ஒதுக்குனேன், இதுக்கு ஒதுக்குனேன், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க செலவு பண்ண சொல்லிட்டீங்க. 5,318 கோடி எதுக்கு நீங்க திருப்பி அனுப்பிச்சீங்க, அதுக்கு பதில் வேணும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்கள் முன்னேறிட்டாங்களா, சமூக பொருளாதாரம் கல்வியில முன்னேறி நிக்கிறாங்களா? அப்ப சமூகம் அப்ப என்ன, உங்க மாநில தமிழ்நாட்டுல வந்து அவங்க முன்னேறிட்டாங்கன்னு அர்த்தம் வந்தப்போ. அதனாலதான் கொடுத்த பணத்தை திருப்பி அனுப்புறீங்க. அப்ப அந்த அளவுக்கு முன்னேறிட்டீங்களா? இது திட்டமிட்டு இந்த சமூக மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. மூச்சுக்கு 3 தடவை சமூக நீதி ஆட்சி, திராவிடம் ஆட்சி சொல்லி இந்த மக்களோட ஓட்ட மட்டும் வாங்கிக்கிறீங்க தவிர இந்த மக்களுக்கு கொடுக்கப்படுன்ற பணத்தையே செலவு பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களா? அப்ப இந்த மக்கள் இருந்தா ஒண்ணுதான், இல்லாம ஒண்ணுதான் நினைக்கிறதா உங்க மனப்பான்மை. தயவு செய்து நீங்க சமூக நீதி ஆட்சின்னு சொல்லாதீங்க. நீங்க சொல்ற சமூக நீதி ஆட்சி என்பது சூத்திரர்கள் சமூக நீதி தான். இந்த பழங்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் சமூக நீதியே கிடையாது. அடிப்படை தேவைக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனையோ கிராமப்புறங்கள்ல பட்டியல் பழங்குடி சமூக மக்கள் வாழ்ற பகுதியில் குடிநீர் வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது, ஆதிதர் நல பள்ளிகள் சொல்றாங்க, அந்த பள்ளிகளுக்கு சரியான கட்டமைப்பு கிடையாது, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. தென் மாவட்டத்தில் இருக்கிற தேவேந்திர குல சமுதாய சார்ந்தவர்கள் படிப்பறிவு இல்லாம எண்ணற்ற சகோதரர்கள் இன்று வன்முறையிலையும் வேற மேற்பட்டு பாதிப்படைகிறாங்க. அவங்க சிறந்த ஒரு சமூக மேம்பாட்டு கலாச்சாரங்கள் எதுவும் கிடையாது. இங்க தென்மேற்கு மாநில இருக்கிற நடுவில் மத்தியில இருக்கிற அறிஞர் சமுதாய மக்கள் இன்னமும் கல்வியில பின்தங்கி இருக்காங்க. அந்த மக்களை மேம்படுத்தி கொண்டு வந்து அவருக்கு செய்ய தொழில முன்னேற்றம் பண்றது, அதுக்கான திட்டங்கள் எதுவுமே பண்ணல. நீங்க இப்படி எல்லாம் இல்லாத போது அந்த 11,909 கோடி யாருக்காக செலவு பண்ணி என்ன செலவு பண்ணீங்க, அந்த அறிக்கை எங்களுக்கு வேணும். 2வது 5,318 கோடி எதுக்கு திருப்பி அனுப்புறீங்க? இது இப்ப இல்ல, எப்பத்திலிருந்து நடந்துட்டு இருக்க விஷயம் தான். எடப்பாடி ஆட்சி காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்கான். இப்ப நான் முதல்வரை போய் கேட்டுச்சுங்களேன், அவர் ஆட்சியில் நடக்கலையா, இப்ப நடக்குதுன்னு கேக்குறீங்க. அதாவது இது சின்ன பசங்க, நீ பண்ணலையா நான் பண்ணேன், நீ பண்ணல நான் பண்ணன்ற பேர் மாத்தி போடுறாரு. 2 நாட்கள் முன்பு ஆதிதிராவிட நலக்குழு கூட்டத்துல கூட 6% குறைஞ்சிருக்கான். அதாவது இந்த சாதியை 6% குறைஞ்சுன்னு சொல்லி முதல்வர் பதிவு செய்யறாரு. இது முற்றிலும் போய் ஜனவரி தொட்டு இன்றைய தேதி முதற்கொண்டு 100க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. பட்டியல் சமூக மக்கள் மீது சாதி ரீதியான 100க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்கும் போது கூச்சமே படாம முதல்வர் என்ன சொல்ற 6% குறைஞ்சிருக்கின்றார். அப்ப என்னன்னா எடப்பாடி ஆட்சியில் 30% இருந்து நீங்க வந்து 6% குறைச்சி 24% இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்க, அப்படித்தானே? அப்ப நடக்கலன்னு சொல்ல, நடக்குது, நான் குறைச்சிக்கலன்னு சொன்னேன். குறைக்கல முதல்வர் அவர்களே, திமுக தலைவர் சொல்ல, நான் தமிழக முதல்வர் சொல்றேன், குறைக்கல முதல்வர் அவர்களே, உங்கள் ஆட்சியில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பட்டியல் சமூக மக்கள் மீது கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மிக சிறப்பாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா பள்ளி படிப்புல பசங்க குழந்தைங்களாக இருக்கும், படிக்கணும், நண்பர்களாக இருக்கின்ற சூழ்நிலை மாறி இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பையனை சக மாணவனை வெட்டுறான். ஏன்டா வெட்டுறன்னு சொன்னா, இந்த சாதியை ரீதியை செய்து அந்த சாதிய உணர்வோட ஒரு பையனை வெட்டுறான். அப்ப அவனுக்கு அந்த சாதியை உள்ள கொண்டு வந்துட்டாரு, அந்த கல்வியில இருக்கா? பெரியவங்க வெட்டுறாங்க, படிப்புல வெட்டிட்டா சொல்றாங்க, வேற விஷயம். ஒரு மாணவன் இன்னொரு மாணவன் வெட்டுறாங்க, கேட்டா அவன் அந்த சாதியை அவன் படிக்கூட வெட்டுறாங்க. ஒரு மாணவன் இன்னொரு மாணவன் கையை வெட்டுறான், ஏன் வெட்டுறான்னா அவன் புல்லட் போடுறான், ஏன் முன்ன ஓட்டி போறான், எப்படி ஓட்டணும் வெட்டுறாங்க. இன்னொரு மாணவனை வெட்டுறான், அவன் கபடி போட்டில ஜெயிச்சுட்டான், அவன் கை கூட உடைக்கிறான்றான். அப்ப மாணவர் மத்தியில உங்க ஆட்சியில சிறப்பாக சாதிய ஒடுக்குமுறைகள் அழகா ட்ரெயின் அப் பண்ணி அழகா நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கலாச்சாரமா சொல்றீங்களே, மெரினா பீச்ல பண்ணீங்க, மெரினா புரட்சின்னு சொன்னீங்க, அப்படியே தூக்கின்னு ஆடினீங்களே, தமிழர் விளையாட்டு சொல்லி. இன்னைக்கு பார்லிமெண்ட் ஜல்லிக்கட்டுல எதுக்கு ஆதிதிராவிட சமூகத்தை மட்டும் நீங்க புறக்கணிச்சீங்க? கலாச்சாரமா எங்களை புறக்கணிக்கிறீங்க. கல்வியில எங்களுக்கு என்ன சிறப்பாக இருக்கு? தமிழ்நாட்டில் ஆதிதிராவிட நலப்பெல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்றதா? சிறப்பான முறையில் எங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்க ஒவ்வொரு ஹாஸ்டல்ல எடுத்துக்கங்க, மனுஷன் சாப்பாடு சோறு போடணும், ஆடு மாடு சாப்பாடு சோறு போடுறீங்க. ஜெயில இருக்கிற கைதிகளுக்கு நான் அவங்களுக்கு குறைச்சு பேசல, அவங்களுக்கு 200 ரூபாய் ஒதுக்குறீங்க. போலீஸ் நாய்களுக்கு 500 ஒதுக்குறீங்க. ஆனா இந்த ஆட்சியில நீ ஒவ்வொரு ஆட்சி முறைகள் ஓட்டு போடுற அந்த சமூகத்தை சார்ந்த அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு 1 15 ரூபாய் 20 ரூபாய் ஒதுக்குறீங்க. இல்ல எந்த இடத்துல நியாயம்?
ஏங்க இந்த மாற்றாம் போக்கு மனப்போக்கு உங்ககிட்ட இருக்கு? இவ்வளவு கேவலமாக இருக்கிறீங்க. எப்படிங்க நீங்க சொல்றீங்க பெரியார் அம்பேத்கர் ஒண்ணு நீங்க எங்கிட்ட வந்து மாத்தி ஏமாத்திருக்கீங்களா? எங்களை ஏமாத்த திட்டமிட்ட இந்த திராவிட கட்சி இங்க ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இல்ல 100 ஆண்டில் என்று நீதி கட்சி நீங்க தொடர்ந்து அன்னில இருந்து நாங்க ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனா எங்க சமுதாயத்துல எதிரிகளை விட துரோகிகள் தான் எங்களுக்கு அதிகமா இருக்காங்க. அதுதானே எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. துரோகிகள் அதிகமா இருக்க சமுதாயம் தான் எங்களுக்கு இருக்குன்றது கேட்க முடியலையே. அப்படி கேட்கின்ற எங்களை போட்டு இயக்கங்கள்லாம் லட்டுப்படை இயக்கங்கள் சொல்றீங்க. சரி, நாங்க லட்டுப்படை இயக்கமாக இருந்துக்கணும். அண்ணன் கேள்வி கேட்கறது இடத்துல நாங்க இருப்போம். யார் வேணா நாங்க கேள்வி கேட்போம். எடப்பாடியும் கேள்வி கேட்போம், ஸ்டாலினையும் கேள்வி கேட்போம், மோடியும் கேள்வி கேட்போம், ராகுல் காந்தியும் கேள்வி கேட்போம். ஏன்னா நாங்க தான் அம்பேத்கரிஸ்ட். அம்பேத்கரிஸ்டா இருந்தா எனக்கு கண்டிப்பா நான் கேள்வி கேட்பேன். கண்டிப்பா கேள்வி கேட்பேன். ஒரு பக்கம் எங்க சமூக தலைவர் பாதுகாப்பு கிடையாது, சமூகத்தில் பாதுகாப்பு கிடையாது. திட்டமிட்டு எங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கேன். இன்னி வரைக்கும் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்படல. இன்னி வரைக்கும் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்படல. ஒரு பக்கம் எங்களோட ஃபண்டு, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஃபண்டு வந்து டாட்கோ மூலியமா கொடுக்கப்படாம டிட்கோ மூலம் கொடுக்குறீங்க. மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைஸ் சொல்லுவாங்க. அந்த திட்டத்து மூலமா கொடுக்குறீங்க. எங்களுக்கு அதை பண்றது எங்களுக்கு தானே எங்களுக்கு கொடுக்கணும். குறிப்பிட்ட இந்த சமூகத்துல துரோகின்னு சொல்றாங்க. அந்த துரோகி ஒருத்தர் இருக்காங்க. அந்த துரோகி மூலமா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும் கொடுக்குறீங்க. ஒரு பக்கம் எங்க சமூகத்தை பிரிக்கிறீங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பட்டியல் சமூகம் சொன்னா தென்ல வந்து தேவேந்திர குல சமுதாயமோ, வடத்துல வந்து ஆதிரோ சமுதாயம், மத்தியில வந்து அறுதி சமுதாயம், 3மே சேர்ந்து அந்த பட்டியல் சமூகம் சொல்லிட்டு ஒரு உறுதியா நின்றுந்தோம். திட்டமிட்டு அதை பிரிச்சு நீங்க அறுதி தனியா பிரிச்சுட்டு அதுல எங்களுக்கு அவங்க பிரச்சனை உண்டாக்குறீங்க. என்னமோ இந்த 2 சமுதாயம் முன்னேறினா அந்த சமுதாயம் முன்னேறமே சொல்லி பிரச்சனையை உருவாக்கி விடுறீங்க. இப்படி திட்டமிட்டே இந்த சமூகத்துல எல்லா விதத்திலையும், அதாவது நான் சொல்றேன், சமூகத்திலயும் சரி கல்வியிலும் சரி போல எல்லாத்துலயும் எங்களை ஏமாத்தணும்னு சொன்னா இத நீங்க மாத்திட்டு சொல்லுங்க. சமூக நீதி ஆட்சிக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டா வச்சுக்கலாமா? முதல்வர் அவர்களே, சமூக நீதி ஆட்சிக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டா வச்சுக்கலாமா? நான் இவ்வளவு பேசுறேன், இது யாருன்னா பார்த்துட்டு இது வந்து RSS பேக்கப்ல பேசணும்னு சொல்லுவாங்க. என்னோட பிரச்சனை நீ பேசும்போது இந்த RSS சொன்னா இருந்துட்டு போயிருந்தது பிரச்சனை இல்லை. சமீபத்தில் கோபிநாயனார் கூட சில கருத்துக்களை பதிவு செஞ்சாரு. உடனே ஒரு திமுக கைகூலி ஏஜென்ட், அதாவது கூட்டத்துக்கு 10,000 வாங்குற ஒரு சகோதரி பேசுறாங்க. உடனே அவர் RSS ஒன்னு இது பண்ணலையா அதை பண்ணலையா? ஏமாத்துறீங்க, எங்களை ஏமாத்துறீங்க. மாத்தி மாத்தி இந்த சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மாத்தி ஏமாத்துறீங்க. அதெல்லாம் விட மிகப்பெரிய நகைச்சுவை என்னன்னா, தமிழ்நாட்டு சட்டமன்றம், அதாவது முதல்வருக்கு ஒரு படி மேல அமர்ந்திருக்கின்ற சபாநாயகர் சொல்றாரு, அப்பாவும் சொல்றாரு, அவர்லாம் ஆசிரியர் தான், வரலாம் அவர் தவறா கூட பேச அந்த பதவி நம்ம மரியாதை கொடுத்தாங்க. இல்லவே இல்ல, தமிழ்நாட்டுல சாதிரீத வன்முறை இல்லவே இல்லைன்றார். நீ இருக்கிற மாவட்டத்துல அதிகமா பதிவா இருக்கு, ஆனா இல்லவே இல்லை போய் சொல்றாரு. சின்னதுரை என்ற மாணவரை போய் அவரே சந்திக்கிறாரு. அப்ப சின்னதுரை எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து என்ன பிரச்சனை வச்சுனா, இல்ல அவன் தங்கச்சி கிண்டல் பண்ண அவன் கை விட்டானா? எப்படிங்க இது பண்றீங்க? வேங்க வயல்ல நாங்க தான் பாதிக்கப்பட்டோம், எங்களே குற்றவாளியை மாத்தி வழக்கே திசை திருப்பிட்டீங்க. எதுக்கும் எந்த வழக்குக்கும். ஆனா இப்போ ஒரு விஷயம், பட்டியல் சமூக மக்கள் எதனா ஒரு சாதியில தாக்கப்படுறாங்கன்னா உடனே வந்து அவங்க தாக்கப்பட்ட உண்மைதான், ஆனா சாதியத்தை தாக்கப்படல. அது எப்படி உங்களுக்கு ஒரே சமூகத்தை சார்ந்த மட்டும் தாக்கப்பட்டு மற்ற சமூகத்துல தாக்கப்படாம இப்ப எப்படி அர்த்தம்? தமிழ்நாட்டுல என்ன அடிவங்கத்துக்கு இருக்கிற சமுதாயமா அந்த வடிவல் சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே நாங்க தானா? ஆனா ஓட்டு போறதுக்கு மட்டும் நாங்க வந்துடும். ஆனா இந்த ஜனங்கள் அறிவு கட்டத்தனமா இருக்கிறதால தான் அவன் இன்னைக்கெல்லாம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான். இன்னைக்கு நம்மள அறிவு கட்டத்தனமா இருக்கிறதால தான் நம்ம வாக்கு பயன்படுத்தி அவன் ஏமாத்திட்டு இருக்கான். இப்படியே நீங்க பண்ணீங்கன்னா 26 சட்டமன்ற தேர்தல வட மாவட்டத்திலும் தென் மாவட்டத்தில் நீங்க எப்படி வாக்கு வாங்குறீங்கன்னு நாங்க பாத்துறோம். அம்பேத்கர் மக்கள் கழகம் நாங்கள் அமைப்பு ரீதியாக செயல்பட்டாலும் சென்னையில இருக்க தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு, நீங்க சொல்ற லட்டுப்படை தலைவர்கள் தான் ஒருங்கிணைஞ்சு ஷெட்யூல்டு இன கூட்டணின்ற கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளோம். அந்த கூட்டமைப்பு சார்பாக இந்த விஷயத்தை, இந்த SCP ஃபண்ட் விஷயத்தையும் நடக்கப்பட்டிருக்கின்ற இந்த சாதி ரீதியான குடும்ப விஷயம் இனியும் பொறுத்து கொள்ள மாட்டோம். ஏற்கனவே சென்னையில 2-3 திருமண கூட்டங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கு. நீ வருங்காலங்களில் இந்த தமிழ்நாடு அரசை கண்டிச்சு தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் மறியல் எல்லாமே நாங்கள் செய்யப்படும். அதே நேரத்தில் இந்த சமுதாயத்திற்கு எதிரிகளை விட்டுறோம், துரோகிகள் யாராக செயல்பட அடையாளம் காண்போம். வெளிப்படையா சொல்லணும் இன்னைக்கு. அது நான் சொல்ல சாதி ரீதியா சொல்ல, சாதி திமிரோட சொல்ல, நான் சாதி ஆண்ட பரம்பரை அந்த அர்த்தத்தில் நான் பேசல. நான் பாதிக்கப்பட்ட எண்ணத்தை நான் பேசுறேன். என் சமூகத்தை நான் நிக்கணும்னு சொல்லி நிக்க முடியாத ஒரு ஆள் சமூக தலைவரை தேவை கிடையாது. என் சமூகத்துக்கு இந்த மக்களுக்காக தான் நான் போராடுறேன்னு சொல்லி நிக்க முடியாத ஒரு நபரை நான் சமூகத்தில் ஏத்துக்க முடியாது. நான் புரியுதுங்களா? அப்படி ஒரு தலைவர் உருவாக்கப்பட வேண்டும் இந்த காலகட்டத்துக்கு உருவாட்டம். பாபா அம்பேத்கருக்கு அப்புறம் கன்ஷிராம் அப்புறம் இந்த சமூகத்துக்கு ஒரு தலைவர் கிடையாது. இன்னைக்கு வராங்க, மேல வராங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, நான் பொது தலைவர், தன்னை பொது தலைவருக்கு அடையாளம் எதுக்கு ஒண்ணு அடையாளப்படுத்தி என்ன பண்ண போறேன்? அடையாளப்படுத்தி என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு நடக்க போறது ஏத்துக்க போறது இல்லை. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். 40 குடும்பம் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா 400 குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றப்படணும்னு சொல்லுவாங்க. மாரி செல்வராஜ் ஏகே அந்த இந்த படத்துல மாமன்ன படத்துல 40 குடும்பம் செத்தாலும் பரவாயில்ல, ஒரு இது வரும், கான்செப்ட் வரும். அதாவது 40 குடும்பம் என்னாலும் பரவாயில்ல, 400 குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றணும். அதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. இன்னைக்கு வேங்கவே இல்லை, அது 40 குடும்பம் என்ன போனோம், ஆனா அங்க இருக்கிற அந்த மிகப்பெரிய சமுதாய ஓட்டு நம்மளுக்கு போயிடும். அப்ப அப்படித்தானே அரசாங்கம் பாக்குறீங்க, எங்களை உயிரா பாக்கல.
ஆனா இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுன்னு சொன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் தெளிவாக பதிவு செய்த, நீ என்னதான் பண்ண உன்னை அடிச்சுதான் இருப்பான், உன்னை கேட்டுதான் இருப்பான், நீ ஒரு முடிவெடு, நீ வெளியே வா, பௌத்தத்தை நீ ஏற்காம வரை இதுதான் உன் நிகழ்வு இருக்கு. நீ ஹிந்துவா இருக்கின்றவரை, அதாவது இந்த சனாதன கொள்கைப்படி நீ இந்துவா இருக்கிற வரைக்கும் இந்த கொடுமை இருந்துதான் இருக்கும். நீ என்னைக்கு நீ புத்திஸ்டா மாறியோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும், கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அப்படி நடந்த நிகழ்வுலாம் கூட இந்த துரோகிகள் சில நேரம் தடுத்து நிறுத்திருக்காங்க. இனி வரும் காலங்களில் தெளிவாக பாபா சாஹேப் அம்பேத்கர் திருப்பியும் கொண்டு போன பொழுது நம்ம ஏற்கனவே அன்று 70, 80, 90களில் 90, 2000 வரைக்கும் நம்ம சமூக தலைவர்கள் இருந்த எவ்வளவு தலைவர்கள், அவர் நம்ம சுந்தராசனாரு, அப்புறம் இளைய பெருமாள், டாக்டர் வைபா சுந்தரம், சக்திதாசன், சேப்பன், மாவர் எத்துராசன், கிருஷ்ணபரன், நுங்கை பாபு, அப்புறம் துரைராஜ், நம்ம மறந்து நிறைய தலைவர்கள், இவங்கெல்லாம் வந்து இங்க சென்னை சுற்றி இருந்த மாவட்டங்களில் பாபா அம்பேத்கர் பத்தி பேசி 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 கொண்டு போய் கரெக்டா ஒரு டைம் கொண்டு வந்தாங்க. ஒரு சில தலைவர் வந்து அப்படியே கொண்டு போயிட்டு அவங்க திமுக அதிமுக வச்சுட்டாங்க. இன்னைக்கு அந்த 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 கல்வியறிப்பட்ட பாபா கல்வியறிப்பட்ட திமுக அதிமுக சார்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதாவது இறுதியாக ஒன்று நான் சொல்லுறேன், நான் தேவை கிடையாது. எதுக்கு? உன் தாத்தா உன் அப்பா திமுக அதிமுக காங்கிரஸ்ல இருந்தாங்க, உனக்கான அரசியல் அது கிடையாது. உனக்கான அரசியல் பாபா அம்பேத்கர் சொல்லி கொடுத்துருக்காரு. நீ வெளியே வா, நான் உனக்கு அரசியல் காட்டுறேன், நீ படி, நீ தானே உருவா சொல்லி வெளியே கொண்டு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து திருப்பி அதிமுக திமுக ஓட்டு போறதுக்கு நான் எதுக்கு? நீ அங்கே இருந்துட்டு போயிடலாமே, நான் எதுக்கு அங்கே இருந்துட்டு போயிடலாமே. இது என்னோட வார்த்தை இல்ல, மறைந்த நம்மளோட தலைவர் மாவீரன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் ஒரு இடத்துல பதிவு செஞ்சார். இந்த வார்த்தையை சொன்ன நான் எதுக்குன்னு கேட்டேன். அதே தான் நாங்களுக்கு அப்ப நான் எதுக்குப்பா? அது உனக்கான அரசியல் நீ தான் எடுக்க முடியும், உனக்கான தேடுதல் நீ தான் தேட முடியும், உனக்கான வெற்றி நீ தான் அடைய முடியும். உனக்கு யாரும் வரமாட்டாங்க. இங்க ஏமாத்துவாங்க. பெரியாரும் அம்பேத்கரும் ஒரே நாணயத்தையும் இருப்பாங்க, அது முற்றிலும் போயது. இது எங்க திரும்ப பேசுவாங்க? இந்த சமூக நீதி பேசுறவங்க சேரியில தான் பேசுவாங்க. பெரியாரும் அம்பேத்கரும் ஒரே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு சேரியில போனா பெரியார் படம் இருக்கும், அம்பேத்கர் படம் இருக்கும், பெரியார் சிலை இருக்கும், அம்பேத்கர் சிலை இருக்கும். ஆனா ஊர் தெருல போனா அம்பேத்கர் படம் இருக்குமா? இருக்காது. ஊர் தெருல போயிட்டு வந்து அம்பேத்கர் பத்தி பேச மாட்டான், பெரியாரை பத்தி பேசுவான். ஆனா இவன் ஊர் தெருல போய் அம்பேத்கரை பத்தி பேசி அம்பேத்கர் யாரு, அம்பேத்கர் என்னென்ன பண்ணாரு, பாபா சாஹேப் பெண்களுக்கு என்ன பண்ணாரு, பாபா சாஹேப் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணாரு, பாபா சாஹேப் அம்பேத்கர் மைனாரிட்டி மக்களுக்கு என்ன பண்ணாரு எடுத்து சொல்லியிருந்தானா, பேசியிருந்தானா, இன்னைக்கு ஏன் சிலை ஊர் தெருல இருக்கிற சிலையில கூண்டு போட்டு உட்காரச்சிருக்க? இவன் அம்பேத்கரை பத்தி அங்க போய் பேசல, சேரியில பெரியாரை பத்தி, சேரியில பெரியார் கொண்டு வச்சுட்டான், அவன் ஏத்துக்கிட்டான், பெரியாருக்கு செலவு வைக்கிறான், பெரியார் தலைவரா கும்பிடுறான், பெரியார் தெய்வம் பாரு எல்லாம் பண்றான் சேரியில் இருக்கிற அந்த பட்டியல் சமூகம். ஆனா ஊர் தெருவில் இருக்கிறவன் என்ன பண்றான்? பெரியாரை மட்டும் ஏத்துக்கிட்டு அம்பேத்கர் ஏத்துக்க மாட்டான். அப்படி ஏத்துக்காத பட்சத்தை நீ சிலைகள் உடைக்கப்படுகின்றது, சிலைகள் கூண்டில் அடைக்கப்பட்டுள்ளது. இதுதான் உண்மை. இதுதான் நீ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. திட்டமிட்டு நம்ம ஏமாற்றப்பட்டுருணும். இந்த உண்மையை நம்ம இன்னும் உணரலன்னு சொன்னா இன்னமும் நம்ம வடிமாற்றத்துக்கு போவோம். அதாவது நான் படிச்சுட்டேன், என்னோட சகோதரர்கள், அதாவது என் தாத்தா கஷ்டப்பட்டாரு, பாபா அம்பேத்கர் வாய்ந்த இடஒதுக்கீட்டு மூலமாக என்னோட தந்தை அவரு வந்து ஒரு மத்திய அரசாங்க வேலைக்கு போனாரு, அது மூலியமாக எங்க ஒரு தரமான கல்வி எங்களுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு நான் படிச்சாச்சு, என் பிள்ளைகளுக்கு நான் கடன் கொடுக்க முடியும், பொருளாதாரம் கொடுக்க முடியும். ஆனா என்ன போல் பின்தங்கிய பொருளாதார சமூகத்துக்கு அடுத்த தடவை கொடுக்க முடியாது. திட்டமிட்டு சமூகம் ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் எப்படியாச்சும் சனாதன கோட்பாடை கொண்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க துடியா துடிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் சமூக நீதின்ற பேர்ல நீங்க முன்னேறதுக்கும் உங்க குடும்பம் முன்னேறதுக்கும் திராவிட வச்சு எங்களை நசுக்கிட்டு இருக்கீங்க. ஆக எந்த பக்கம் போனா அந்த சமூக மக்கள் அடி வாங்கி தான் இருக்கிறாங்க. ஆக இறுதியாக கொள்கிறேன், உங்களுக்கான அரசியல் நீ தான் எடுக்கணும். பாபா அம்பேத்கர் சொன்ன உனக்கு அதிகாரத்தை நீ தான் முன்னெடுக்க முடியும், வேற யாராலும் அடையாளம் காண முடியாது, உனக்கு கொடுக்க முடியாது. நீ என்றுக்கு அதை விழிப்பாக புரிஞ்சு பாபா அம்பேத்கர் கொள்கையை தூக்கி படுகின்றியோ, ஜெய் பீம் ஜெய் புத்தம் நீ சொல்லி உணர்வோட சொல்லுகின்றியோ, அன்றைக்கு தான் நாள் வெற்றி பெறும். அது வரைக்கும் நீ இருக்கின்ற தனி தொகுதி எம்எல்ஏக்களும் சரி, இன்னைக்கு இந்த அரசாங்க ரீதியா இருக்காம அவங்களும் நம்ம ஏமாத்தான் செய்யறாங்க. ஒரு பக்கம் அரசாங்கத்துல இருக்க SC ST பத்திரிக்கை அவனுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குதா, சம்பளம் ஏறுதா, பதவி உயர்வு இடஒதுக்கீடு கிடைக்காதா, அதுதான் சிந்தனை பண்றான். சமீபத்தில் இறுதியாக சொல்றேன், சமீபத்தில் வல்லூர் கூட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அங்க ஒரு அரசு சொல்கிறார், நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு திருப்பி 26 திமுக ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாங்க. அந்த திருப்பி திமுக ஆட்சி அமைக்கணும் 26ல. ஏன்னா இவ்வளவு கொடுமை நடக்குது, உன் சமூக ரீதியில இவ்வளவு பாதிப்படுறான். அதுக்கு யாருன்னா வந்து பிரச்சனை பண்றீங்களா? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா ப்ரொமோஷன் ரிசர்வேஷன், அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி அது திமுக கொடுத்துருமா? அது இப்ப சொல்லிட்டா அதுக்கு வச்சுட்டா பெரிய பிரச்சனை. என்ன சொல்றான்னா மற்ற சமூகம் ஒன்னா சேர்ந்து SC STக்கு எப்படி கொடுப்ப ப்ரொமோஷன்ல ரிசர்வேஷன் கொடுத்தா அது பெரும் பிரச்சனை, நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம். ஏற்கனவே வந்து எடப்பாடி 10% வன்னியர் கொடுக்கும் போது அது எவ்வளவு பாதிப்பு உண்டாச்சுன்னு முதல்வருக்கு தெரியாதான் இப்ப மிரட்ட ஆரம்பிச்சாங்க. எப்படி கொடுப்பாரு? கொடுக்க மாட்டேன். டேய், நீ உன் சமூகத்தை மறைஞ்சு உன் குடும்பமா நீ அதே நம்பி நீ உட்காருக்கிற. உன் குடும்பம் நல்லா இருக்கணும், இடஒதுக்கீடு வேலை பண்ணணும், என் மச்சனை வேலைக்கணும், என் புள்ளிய IAS IPS அதுதான் நினைக்கிறேன். ஆனா பாதிக்கப்படுறாம சமூக மக்கள். அதுதான் இறுதியாக சொல்றேங்க, பாபா அம்பேத்கர் தன் இறுதி நாட்கள் கண்ணீர் சிந்தியா எழுதினாரு. அவருக்காக ஐயோ நான் போறேன், என் பிள்ளைங்க போச்சு, என் பொண்ணு நான் விடலங்க, இந்த சமூகத்தை நினைச்சு எழுதாருங்க. அவர் சொன்னாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு அது மூலமா பல போராட்டங்கள் பண்ணி எதிர்ப்பு
துரோகம் எல்லாத்தையும் நான் சந்திச்சது. மக்களுக்கு என்னால ஒரு சில விஷயம் உருவாக்கி வச்சிருக்கேன். ஆனா எனக்கு அது பயன்பட்ட சில பேர் படிச்சு மேல போய் அவங்க பார்க்க அவங்க குடும்பத்தை பாக்குறாங்க. ஆனா கிராமப்புறங்களையும் மற்ற பொருள் இருக்கின்ற நம்ம பட்டியல் சம மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, அவங்க எப்படி முன்னேற போறாங்க எனக்கு தெரியலையே, இவங்க ஏமாத்திடுவாங்க பயன்னு சொன்னாரு. அப்ப சொன்னாரு, என் முதுகு எலும்ப ஒரு விழா எலும்ப அதை உடைச்சு எடுத்து ஒரு தேர் உருவாக்கி வச்சு அந்த தேர் என்னால சமூகத்தில் இழுத்து என்னால நிக்க வச்சுட்டேன். ஒண்ணு எனக்கு பின்னாடி வரைய தளபதிகள், அவர் சொன்னது தளபதிகள் உங்களால முடிஞ்சா முன்னுக்கு கொண்டு போங்க, இல்லைன்னா பின்னுக்கு கொண்டு போயிடாதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு இருக்க சமூகத்துல ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா கோபாலாபுரத்துலயும் இன்னொருத்தர் வந்து போயஸ் கார்டன் வாசல் நிக்க வச்சுட்டு உரிமை கொடுன்றாங்க. ஆனா உரிமை உன் கையிலேயே இருக்கு. அது உனக்கு உணர்றியா இல்ல உணர தெரியலையா இல்ல நீ இன்னுமா மடமையா இருக்குன்னு தெரியல. அது நீ உணர்ந்து சொல்றான். யூபியில உத்தரப்பிரதேசத்துல 6 அதிகமா படங்களை கன்ஷீராமால் செய்ய முடியும், தமிழ்நாட்டுல நம்ம ஏன் செய்ய முடியாது? பட்டியல் சமூக மக்கள் தலைமையில் ஆட்சி அமையணும். அந்த அப்படி அமைய சொன்னா கன்ஷீராம் அவங்க பண்ண கான்செப்ட் தமிழ்நாட்டுல பண்ணாங்கன்னா முடியும். அவங்க கன்ஷீராமான கான்செப்ட் பாபா அம்பேத்கர் கான்செப்ட் கன்ஷீராம் கான்செப்ட். அந்த கான்செப்டோடு பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒற்றை கொள்கையை எடுத்துக்கொண்டு ஷெட்யூல்டு கூட்டணி சார்பாக மீண்டும் சென்னை முழுக்க இது சம்பந்தமாக தொடர் பிரச்சார பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களை சந்திப்பது, பழைய தலித் தலைவர்கள் அம்பேத்கர் தலைவர் ஒருங்கிணைப்பது என்று போன்ற செயல்களால் நாம் ஈடுபட போறோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு சொல்கிறேன், ஏமாற்றப்படுபவர்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் நாம் இருக்கின்றனர். நாம் விழிப்படையாமல் நம்மால் முன்னேற முடியாது என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த பஞ்சமன் யூடியூப் சேனலுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் பீம்.